ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்ம பண்டத்திரப்புல தான் நிக்கிறோம். வெட்டிங் ஒன்றுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். நீங்க தான் நல்லா உங்களோட ஹஸ்பண்ட் தான் நான் சொல்லல. சரி, ஃபர்ஸ்ட் நாங்க ஆரோ சர்ப்ரைஸ் டெலிவரி வரோம். உங்களுக்கு வெட்டிங் சொல்லி ஒரு ஆஃபர் சர்ப்ரைஸா கேக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களை போய் 2 பேரும் விஷ் பண்ணிட்டு வர சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். 2 பேருமே எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லிதான் உங்களை விஷ் பண்றதா சொல்லி அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கும்? உள்நாடாவும் இருக்கலாம், வெளிநாடாவும் இருக்கலாம். அப்படி கேஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே சொல்லிடலாம். அது க்ளூ மட்டும் தரலாம். இது அக்காட சைட்ல இருந்து வந்த கிஃப்ட். அக்காட சைட்ல இருந்து. அப்ப நானே சொல்லிட்டு போயிடுறேன் யாருன்னு. சரி, ஃபர்ஸ்ட் இதை வாங்குங்க. இந்த திருமண பந்தத்துல இணையிற உங்க 2 பேரையும் விஷ் பண்றதா சொல்லி ஓகே. இத நீங்க விஷ் பண்ணி தான் கொடுக்கணுமா? என்ன சொல்லி கொடுப்பீங்களா எல்லாரும் பாக்கணுமா? சரியோ, அவங்களோட ஆசை அது. சரி, கொடுங்க பாப்பா. எப்படி கொடுப்பீங்கன்னு பாப்பா. கொடுங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கிருஷ்ணருக்கு என்ன சொல்லுவீங்க? அப்படி எல்லாம் இல்ல, ஏமாத்திர அது பண்ணுங்க. வடிவ சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுப்பீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு? அப்ப நீங்க கொடுங்க. நீங்க சரி ஹஸ்பண்ட் எப்படி கொடுக்கலான்னு பாப்பா. கொடுக்காமலே இருந்துட்டு கேட்கலாம். அவ்வளவுதானா? இவ்வளவுதானே? அப்ப மௌனமா இருக்கல, சிரிச்சு கொண்டு இருக்கலாம். சம்மதமே இல்லையா? அப்படி இப்படி ஏமாத்த கூடாதுங்களா? சரியா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ரெண்டுமா? அப்ப லவ் பண்ணக்குள்ள அப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டா? ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்ப. அப்படி இல்லையா? ப்ரப்போஸ் பண்ணதே இல்லையா? அவர் நிறைய அடிவாடி இருக்கிறீங்க. ஒத்துக்கோதாங்க, அந்த மனசுதான் கடவுள். என்ன அடியில வேண்டி இருக்காங்க. அப்ப வாய் கடிப்பாவா? வாழ்க்கையிலேயே சரி, ஓகே, அதெல்லாம் முடியும். அப்ப யார் கிஃப்ட் எடுக்கிறது? இந்த நாள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்கி தரணும். உங்களை விஷ் பண்றதா சொல்லி, அதோட உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கு. யாரு? நானா? இல்ல, உள்நாடும் வெளிநாடும். இது ஒரு பர்சன் இல்ல, 2 பர்சன் சேர்ந்து உங்களுக்காக செய்திருக்கீங்க. இதுக்கு மேல சொல்றேன், நான் டைரக்டா பேரே பண்ணுங்க போவோம். உள்நாடும் வெளிநாடுமா? நீங்க யார நினைக்கிறீங்க? அக்கா சைட்ல இருந்து சர்ப்ரைஸ் பண்றடா? யார் சர்ப்ரைஸ் பண்றா? உங்க அக்கா சாராவது ஃப்ரெண்ட்ஸா? அக்கா ஃப்ரெண்ட்ஸா? நானே சொல்லட்டா? உண்மை சொல்லட்டா? கிஃப்ட் வந்தாலும் என்ன தோத்து அடிக்கும், பரவாயில்லையா? உங்களுக்கு உங்களை மிஸ் பண்றதா தானே சொன்னேன். அப்ப யாரு மிஸ் பண்றீங்க? இந்த வெட்டிங்ல யார மிஸ் பண்றீங்க? நிறைய பேர் இல்லையா? அப்ப செம கோவத்துல இருக்கிறீங்க எல்லாரும். அப்ப உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இதை கொடுத்து விட்டுருக்கீங்க போல இருக்கு எனக்கு. சரியா? ஒருவேளை பிறகு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். சிரிப்பா பாக்க நிறைய இருக்கு போல இருக்கு. சிரிப்பா பாக்க விளங்குது. இந்த வெட்டிங் உங்களை மிஸ் பண்றதாவும் இவங்களை விஷ் பண்றதாவும் கிஃப்ட் அனுப்பி இருக்கலாம். சரியா? போ, நாங்க வலிக்கிறேன் எங்களோட வேற. நீங்க சொல்லுங்க, மலவி எல்லா மாப்பிள்ளையும் சொல்ற டைலாக் சொல்லுங்க. மற்ற குடும்பத்தை பிரிச்சு விட்டீங்களா? சரி, எப்பயுமே இணைப்பிரியாத ஜோடியா இருக்கணும் சொல்லி
உங்க 2 பேரும் மிஸ் பண்றதா சொல்லி இந்த நாளை உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆக்கி தரணும், இது ஒரு மறக்க முடியாத மெமரிஸா கிரியேட் பண்ணி தரணும்னு சொல்லி 2 கேர்ள்ஸ் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல சொல்றேன்னா நான் உங்களுக்கு சசியா இங்க இருக்கிறாங்களா? தர்சி சசி ஏன் திடீர்னு அவங்கள சொல்றீங்க? 2 கேர்ள்ஸ் ஐ திங்க் யூ திங்க் மாப்பிள்ள திங்கிங் எல்லாரும் திங்க் பண்ணக்கூடாது. குழப்பாம சொல்லணும். அவங்க தானே ஷூரா? அவங்க தானே? என்ன காரணம் அவங்களை சொல்றதுக்கு? தெரியும். சாக்லேட் யாருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு? அண்ணாக்கா. அதுதான் பிடிக்கும். வைங்க. 2 பேரும் அடிபடக்கூடாது, சந்தோஷமா சேவ் பண்ணி சாப்பிடணும். என்ன நல்ல நாள்ல ஸ்வீட்டோட தொடங்கணும்னு சொல்லி இனிப்பெல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்க. 2 பேரும் அடிபடுறீங்க சொல்லல. அதுக்கு அவ்வளவு ஈஸியா அப்படி சொல்றீங்க. நீங்க கெஸ் பண்ணுங்க. கிஃப்ட் வந்தது யாருக்கு? எனக்கு தான். வெட்டிங் உங்களுக்கு தானே? இத மாதிரி எங்கேயும் உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர்? ஓகே, கார்த்திக் தான் வெட்டிங்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, பிரசாதிக்கு இல்ல, மாப்பிள்ள மாறிட்டு. சரி, ஓகே. அப்ப உங்களுக்காக ஒரு அழகான சாங் ஒன்னு டெடிகேட் பண்ணிருக்கீங்க. அப்ப மாப்பிள்ள சொல்ற அப்படி இல்லமா? யா, சரி. சாங்கோட பேர் யாருக்கு பாக்கலாம்? மேபி நீங்க கெஸ் பண்ணா சரியாவும் இருக்கலாம். யாரு? உங்களுக்கு கத்தி சண்டையடி ஒட்டு வைக்க நீயும் கண்ணாடி கைகள் நீக்குமடி கோயிலுக்கு நீயும் போகாதே அதுக்குள்ள நீயும் போகாதே ஒட்டுகிற தேனி கூட்டம் தேனரிக்க ஒதக்க சுமடி இப்பறிக்க நீயும் போகாதே ஒன்னு பார்த்தாலே உங்களுக்கு கட்டி. யாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் ஓகே. இங்க இருக்கிறவங்க உங்களை மிஸ் பண்றதாவும், பிரான்ஸ்ல இருக்கிறவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றதாவும், இந்த வெட்டிங்ல உங்களை ரொம்ப மிஸ் பண்றதாவும் சொல்லி நீங்க 2 பேருமே லைஃப் லாங் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி ஒரு அழகான ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணி தரணும்ன்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. சோ எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தருவீங்கன்னு சொல்லி? இல்லையா? சரி, ஓகே. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மிஸ் பண்றீங்களா? ஓகே, நீங்க எவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்க. நீங்க 2 பேருமே அண்ணா உங்களோட சைட்ல இருந்தாலும் அண்ணாவை கூடுதலா சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் தான் அதை ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்து உங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. 2 பேருமே லைஃப் லாங் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி எங்களோட ஆசை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருக்க எல்லாரோட ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொண்டு உங்களுக்கும் தேங்க்யூ சோ மச். ஒதுக்கிறீங்களா? நைஸ் டே. அக்கா டாடி பண்றதுக்கும் வாழ்த்துக்கள்.